ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேடையில் இவ்வளோ பேர் இருந்து நித்தம் பார்க்குறேன். ஆளுக்கு 30 செகண்ட் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அது 1.5 மணி நேரம் பேச்ச அளவுக்கு இருக்காது. அதனால நான் ஸ்டார்ட்டை முடிச்சுக்கிறேன். வாகை சூடவா இசை வெளியீடு. முருகானந்தம் சார் ஒரு நல்ல நண்பர், விமல், சர்க்குணம் 3 பேருமே எனக்கு நல்லா தெரிந்த நண்பர்கள். அவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாம் நண்பர்களாக சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நண்பர்கள் சேர்ந்தா என்றைக்குமே தோற்றது கிடையாது, வெற்றி தான். அதுல எந்த இதுவும் கிடையாது. இந்த இசை வெளியீடு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பிரசவம். சீக்கிரம் ஈஸியாக கதை பண்ணிடலாம், அதை படமாக பண்ணிடலாம். இசை வெளியீடுங்கிறதா ரொம்ப இதுவான ஒரு விஷயம். என்னன்னா அதை ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி யாரு சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, ஏன்னா தயாரிப்பாளர் ஒருத்தர் சொல்லுவாரு, டைரக்டர் ஒருத்தர் சொல்லுவாரு, அதை முடிவு பண்ணி இவங்க 18 பேர் எப்படி இதை டிஸ்கஸ் பண்ணி இதில் ஏற்றினாங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கை ரெடி பண்றது ரொம்ப இதுவாக இருக்கும். விஷுவல் பண்றது, சாங்கை டிஐ பண்ணி அதை எவ்வளவு முன்னால ஆரம்பிச்சாலும் கரெக்டா அந்த ரிலீஸுக்கு முத நாள் தான் அந்த சாங்கை காலைல 4:30 மணிக்கு தான் இங்க சத்யம் தியேட்டர்ல பார்க்க முடியும். இந்த படமா அநேகமா அப்படித்தான் பார்த்திருப்பாங்க. முதல்ல சத்யம் தியேட்டருக்கு நன்றி சொல்லணும். எந்த நேரத்துல கேட்டாலும் அந்த படத்தை சாங்கை போட்டு பார்க்கறதுக்கு டைம் கொடுப்பாங்க, ஷோ போற டைம் தவிர. அந்த மாதிரி டென்ஷன் ஆகி அதே மாதிரி காலைல 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா அந்த டெக்னீஷியன் சாரி சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களா அப்படிங்கிறது பிஆர் ஒரு பக்கம் போன் வச்சுக்கிட்டு புறப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு வரதுக்குள்ள உயிர் போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 10 பிள்ளைய பார்க்கறதுக்கு சமம் இந்த ஆடியோ லான்ச் பண்றது. அப்படி இன்னைக்கு இதை கொண்டாந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வாகை சூடவா சாங் எல்லாமே போட்டு காமிச்சார் முருகானந்த சார் எனக்கு முன்னாலேயே. ரொம்ப உண்மையிலேயே ஜிப்ரான் ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இல்லை, ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. ரொம்ப எல்லா சாங்குமே இங்க போட்டதை விட ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி ஒளிப்பதிவு ஓம்பிரகாஷ் சார் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பாடல்கள் ரொம்ப அழகா இருந்தது. டோனே ரொம்ப ஒரு புது டோனா எனக்கு தெரிஞ்சது. அருமை அண்ணன் சொன்னது மாதிரி அந்த கிராமத்துல ஏன்னா நான் கிராமத்துல நான் இருந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அனுபவிச்சுட்டு பண்ணேன். அந்த பனைமரத்துல கெண்டை ஏறதை ரொம்ப அழகா அற்புதமா பண்ணியிருந்தாப்புல சர்க்குணம், பிரமாதம். அந்த ஒரு ஷாட் போதும் அந்த படத்துக்கான ஒரு இது. அதே மாதிரி அந்த உணவு வகைகள் எல்லாமே ஒரு தமிழ் சினிமாவுடைய தமிழ் கிராமத்தை ஒரு சரியான பதிவா அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத இதை பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பா அந்த படம் சர்க்குணம் சார், விமல், ஜிப்ரான், சர்க்குணம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா வாகை சூடுறதுக்கான ஒரு பெரிய வெற்றி அமையும். வாழ்த்துக்கள், நன்றிகள். சினிமா ஒரு செட்டுக்குள்ளேயே முடை கிடந்த காலத்தை மாற்றிய, அதை கிராமங்களுக்கு அழைத்து சென்ற என் இனிய நண்பர், இயக்குநர் சங்க தலைவராக இருக்கின்ற பாரதி அவர்களே, அவர் ஒரு சரித்திரம் படிச்சிட்டாரு. அதே மேடையில் இன்று சரித்திரம் படித்துக் கொண்டிருக்கின்ற இளம் இயக்குநர்களே மற்றும் நண்பர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே, வணக்கம். அதாவது இன்னைக்கு சினிமா போய் நம்ம சினிமாவா பார்க்கறத விட ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு சினிமா, ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா சினிமான்றது மீறி தன்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த படம் இருந்தாலும் அது வெற்றி பெறுகிறது. அதை இன்றைய இளம் இயக்குநர்கள் ரொம்ப அழகா பண்ணிட்டு வராங்க. இப்ப இதனுடைய இயக்குனர் சர்க்குணம் அவர்கள் முந்தைய படத்துல ரொம்ப யதார்த்தமா அழகா முன்னாடி நீங்க பேசின மாதிரி பாரதி அவர்களுடைய அடிச்சுவட்டிலே இன்னும் யதார்த்தமாக, அதாவது களவாணின்ற ஒருத்தனை திருட்டு பயில யாருக்கும் லவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த திருட்டு பயில நமக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு களவாணி பயில ரசிக்க தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை வைத்து களவாணி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. இப்ப இந்த படத்தில் பாடல் காட்சியில பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதை விட இன்னும் இன்டீரியரா கிராமத்துக்குள்ள போயிருக்கிற மாதிரி தோணுது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும். காரணம், ஒரு படத்துக்கு பாடல்கள் ரொம்ப முக்கியம். ஒரு கிராமத்து வாசனை அந்த பாடலில் இருந்தது. ஆனால் அது புதுமையாகவும் இருந்தது. அது எனக்கு உடனே அந்த பாட்டை கேட்கும்போது பாரதி அவர்களுடைய ஏ ஆர் ரஹ்மானுடைய 2வது படம் என்று நினைக்கிறேன். அது
பாட்டுல கிராமத்துக்கு போய் ஏஆர் ரஹ்மானை போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த கிராமத்து வாசனையை முற்றிலுமாக ஒரு புதிய கோணத்திலே கொடுத்திருந்தார். அதே மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது அதுல கிராமத்து வாசனை இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு புதுமை இருந்தது. அந்த இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று நான் வாழ்த்துக்கிறேன். அடுத்து ஒளிப்பதிவு ரொம்ப இப்பெல்லாம் அவங்கதான் புரட்சி பண்றாங்க, நாங்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அது மாதிரி கதாநாயகன், இந்த கதாநாயகன் நான் அந்த பேண்டை போட்டுக்கிட்டு இன் பண்ணிட்டு நடந்து வரும்போது அந்த கிராமத்துல இப்படித்தான் இருப்பாங்க. நடிகனை இப்ப நடிகனா பார்த்தா அந்த படங்கள் ஓடுறதில்லை. அந்த நடிகனை நம் வாழ்க்கையில் ஒருவனாக பார்க்க வேண்டும். அப்படி விமல் அவர்கள் அதில் தோன்றியிருக்கிறார். அவருக்கு நேரம் பார்க்கும்போதே அவர் ஒரு நடிகன் சொல்ல முடியாது, நம் வாழ்க்கையில அவர் ஒருத்தர் அப்படி இருந்தாதான் இப்போ அதே மாதிரிதான் இருக்கிறாரு. அது ஒரு படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்து ஆச்சரியமா இருந்துச்சு. நான் உட்கார்ந்த உடனே இந்த பொண்ணு அந்த படத்துல ஹீரோயின் அறிமுகப்படுத்தினாங்க. பாட்டை பார்த்த உடனே இந்த பொண்ணுதான் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியல, நம்ப முடியல. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாக அந்த பொண்ணு மாறி இருந்தாங்க. இப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறுவது மட்டுமல்ல, விருது பெறும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாடலும் ட்ரெய்லரும் ரொம்ப அழகா, ரொம்ப உண்மையா இருந்தது. அறிமுக இசையமைப்பாளர் ஜிப்ரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக பீரியட் பிலிம்ஸ்ல 40-50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்தை பதிவு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மையா இருக்கும். அதுல கற்பனை கலந்து சமாளிக்க முடியாது. 100% உண்மையா இருக்கணும். அந்த விதத்தில் நண்பர் சர்க்குணத்துடைய இந்த படம் அவருடைய முந்தைய படத்தை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. படம் பெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாகை சுடவா டைட்டிலே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டைட்டில், ஒரு வெற்றிகரமான ஒரு டைட்டிலா இருக்கு. நான் களவாணி எங்க வீட்டில் ரொம்ப டைம் பார்த்துருக்கோம். நான் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தது எல்லாமே என் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட படம் பார்க்கணும், ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா களவாணி படத்தை தான் போட்டு பார்ப்போம். ஒரு 6-7 டைம் பார்த்துருப்போம் வீட்டில். நான் அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், பிளசண்டா இருக்கும். நான் அப்படி ஒரு ஹியூமர் ரொம்ப நல்லா வருது சர்க்குணத்துக்கு. இந்த படம் பார்க்கும்போது இவ்வளவு ஃபீலா இருக்குது, ஆனா படத்துல அவ்வளவு காமெடி இருக்குது. ஏன்னா இந்த படம் ஏன்னா இப்ப இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றதே ஒரு பிசினஸ்க்காக தான். எனக்கு தெரியும் இந்த படத்துடைய கதையோட திரட்டு சொன்னாங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஹியூமர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க தம்பிராமையான சூரிய எல்லாமே. இந்த படம் கண்டிப்பா மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். முக்கியமா எஸ்சி சார் சொன்ன மாதிரி ரகுமான் சாருடைய ஃபீல் இந்த சாங்ல இருந்துச்சு. இந்த இசையமைப்பாளர் மிகப்பெரிய அளவுக்கு வருவான்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்து கூட்டணி பாடலை போட்டது போல் இருந்தது இந்த பாடல். அப்படி ஒரு அற்புதம் அந்த காலகட்டத்துக்கு நம்மை கொண்டு சென்ற சர்க்குணத்துக்கு வாழ்த்துக்கள். மண்புமிகு அம்மாவர்களுடைய ஆட்சியிலே ஏறத்தாழ திருட்டு வீசல் என்பது அழிக்கப்பட்டு விட்டது. இனி நல்ல படங்கள் பெரிய லாபத்தை சம்பாதிக்க போகும் நாட்கள் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் வாகை சூடவா வருகிறது. இந்த தயாரிப்பாளர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளன சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நான் பாரதி ராஜா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த காலகட்டத்தில் கருத்தம்மா கிழக்கு சீமையிலுக்காக படங்களுக்காக லொகேஷன் பார்க்க தேடி ஓடுவோம். அப்போ டைரக்டர் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப போராடி இடங்களை தேர்வு செய்வார். அப்போ ஒரு உதவியாளராக நான் இருந்தப்போ என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சதோ அதையே தான் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு பருத்தி வீரன் பண்ணும்போது, அமீர் சாரோட பருத்தி வீரன் பண்ணும்போதும் அதே அனுபவத்தை தான் நான் அங்கேயும் பார்த்தேன். பருத்தி வீரன் ஒரு 5-6 வருடங்கள் இன்னைக்கு கடந்துருச்சு. இன்னைக்கு வாகை சுடவால நான் நடிக்க போகும்போதும் திருப்பியும் அதே அந்த இயக்குநர்களுடைய போராட்டம், அனுபவம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, காலங்கள் மாறுது, இயக்குநர்களுடைய பங்களிப்பும் தமிழ் சினிமாவுக்கு மாறி மாறி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா
அனுபவம் பொதுவா இருக்கு. அப்ப கலை என்பது எந்த காலகட்டத்துக்கும் பொதுவா இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவமா எனக்கு இதில் தோணுச்சு. ரெண்டாவது, இந்த படத்துல வந்து சற்குணம் என்னுடைய பார்வையில் எப்படி தெரிகிறாருன்னா, இப்போ பாரதி ராஜா சார்ட்ட பாத்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிற விஷயத்த வந்து டைரக்டருக்கு வந்து முதல்ல எடுக்க தெரியாது, எடுத்தா வெட்டி அறிஞ்சிருவார். படத்தை டிஸ்டர்ப் பண்ணது எல்லாம் முதல்ல எல்லாம் எடுத்துட்டு டபுள் பாசிட்டிவ் வரலும் கூட அது இருக்கும். டபுள் பாசிட்டிவ்க்கு பிறகு டைரக்டர் ஃபர்ஸ்ட் வெட்டி தூக்கி எறியறது எதுவா இருக்கும்னா அந்த காமெடி போர்ஷனா தான் இருக்கும். பாக்யராஜ் சார் என்ன பண்ணுவார்னா, சீரியஸ் அப்படிங்கிற விஷயத்தை கிளைமேக்ஸ்ல வச்சுக்கிட்டு படம் முழுக்க காமெடி பண்ணுவார். அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் அவர்கிட்ட சீரியஸ் இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய வெற்றியை குவிச்சவங்க, மக்களிடையே வந்து மிகப்பெரிய அளவுல போய் சேர்ந்தவங்க. இந்த ரெண்டு பேருடைய குணாதிசயமும் சற்குணத்துக்கிட்ட இருக்கு. இந்த படத்தினுடைய திரைக்கதை அப்படியே ஒரு பாக்யராஜ் சாருடைய திரைக்கதை மாதிரி இருக்கும். நான் இந்த படத்தில் வேலை செய்தவன, நான் இந்த ரஷ பார்த்துட்டு எல்லாம் பேசல, இந்த படத்துல வேலை செஞ்சவன், இந்த படத்துல நடிச்சிருக்கேன். அதனால அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். அப்போ நான் ஒரு உதவியாளராக வெளியே இருந்து ஒரு நடிகனாக எனக்கு அந்த லொகேஷன்ஸ், இந்த அட்மாஸ்பியரை பார்க்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுனால இதை இந்த மேடையில் இருப்பவர்களை விட அதிகமாக சொல்ல வேண்டிய நிலையில நான் இருக்கிறதுனால சொல்றேன். அப்ப நான் வெளியிருந்து பார்க்கும்போது சற்குணத்துக்கு ஒரு பாக்யராஜ் சாருடைய ஸ்கிரீன் பிளே பிளஸ் கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல ஹியூமர், அதுக்குன்னு தனிப்பட்ட காமெடிக்காக சீன்ஸ்ல எல்லாம் பண்ணாம சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல ஹியூமர், அது படம் முழுக்க அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாரதி ராஜா சார்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திரையில் சொல்ல வேண்டிய டெப்த், அந்த விஷயம், அதை எதுவும் கெடுக்காம சொல்ல வேண்டிய இடத்துல அவருடைய பங்கு, அவருடைய பார்வையும் இந்த படத்தில் இருக்கு. அப்ப சற்குணத்துக்கு ரெண்டு வெற்றியாளர்களுடைய பார்வை இயல்பிலேயே இருக்கு. அவர் ஒன்னும் திட்டமிட்டெல்லாம் பண்ணல, இயல்பிலேயே அவர் பாடிக்குள்ள அவருடைய அந்த ஆர்ட், அந்த டோன், ஸ்டோக், அது அப்படி இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசமா தோணுச்சு. அதனால இந்த படம் என் கணிப்பு சரியாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஜனரஞ்சகமான ஒரு படமாகவும், அதே சமயத்துல ஒரு விருது என்பதற்கு போகும்போது அதனுடைய தகுதியும் இது உள்ளடக்கிய படமாக இது அமையும் நான் எதிர்பார்க்கிறேன். இது சரியாக இருந்தா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்த வந்த அனைவர்களுக்கும், வாழ்த்த வந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.